கடலைப்பருப்பு வடை செய்கிறதுக்கு நான் ஒரு 200 கிராம் கடலைப்பருப்பு எடுத்து ஒரு 1.5 மணி நேரம் முன்னாடி நான் ஊற வச்சுக்கிட்டேன். 2 மணி நேரம் கூட ஊற வச்சுக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம நல்லா ஊறிடுச்சுன்னா தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி வடித்தட்டில் போட்டு தண்ணி சுத்தமாக வடிகட்டிடுங்க. அப்போ தான் அரைக்கும் போது வடை மாவு பதத்துக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம தண்ணியோடவே போடும்போது கொஞ்சம் இலக்கமாகிடும். அதனால் சுத்தமாக நான் தண்ணி வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். நல்லா கொரப்பாக அரைச்சிக்கலாம், ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. கடலைப்பருப்பு மசால் வடைக்கெல்லாம் பருப்பும் கொஞ்சம் இருக்கணும், கொஞ்சம் அரைஞ்சி இருக்கணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு மொறுமொறுப்பாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கொரப்பாக பருப்பும் இருக்கணும். நான் அரைச்சிக்கிட்டேன். ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகா, பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வடை தட்டி போட்டுக்கலாம். இந்த மாதிரி உருண்டை எடுத்து நம்ம தட்டில் செஞ்சு வச்சிட்டோமா தட்டி போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கையில் தண்ணி தடவிட்டு உங்களுக்கு கனமாக வேணும்னாலும் தட்டிக்கோங்க, இல்லை மெலிசாக வேணும்னாலும் நீங்கள் தட்டிக்கலாம். நான் கொஞ்சம் மெலிசாக தான் தட்டுறேன், அப்போ தான் நல்லா மொறுமொறுப்பாக நல்லா இருக்குன்றதுனால. பாருங்கள், வடையெல்லாம் தட்டி போட்டேன். ஒரு பக்கம் வெந்தது நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தட்டி போட்டது ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கோம், அதை திருப்பி போட்டுக்கிறேன். ரெண்டு பக்கமும் வடை திருப்பி போட்டு நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். நல்லா மொறுன்னு கடலைப்பருப்பு மசால் வடை ரெடி.